ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங்ஸ் வீடியோஸில் த்ரெட் பைப்பிங் வைக்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லித்தரேன். எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது என்னோடய மெத்தடில் த்ரெட் பைப்பிங் வைக்கிறது. வேறு மெத்தடில் நிறையா மாதிரி இருக்கும். இது என்னோடய மெத்தடில் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. அதே சமயம் இந்த ஷோல்டர் பிசிறு இல்லாத மாதிரி, உள்ளுக்குள்ளே பிசிறே தெரியாது. ரெண்டு இதில் ஃப்ரண்ட் தட்டில் தனியாக பைப்பிங் வச்சுட்டு பேக் தட்டில் தனியாக பைப்பிங் வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டரோட இடம் ரொம்ப தின்னாக வரும், அழுத்தமாக இருக்கும் ஷோல்டர்கிட்ட. நான் சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் நீங்கள் த்ரெட் பைப்பிங் வைக்கும்போது ஷோல்டர்கிட்ட அழுத்தமாகவே இல்லாமல் ரொம்ப அழகாக வரும். அதுக்கு இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ப்ளவுஸ்னோட பேக் தட்டு எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் தட்டை எடுத்து நம்ம எப்போவும் ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சைடு மட்டும்தான் நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு ஜாயின் பண்ண மாட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதில் மேலே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸ் கிளாத்தில் இதில் கீழே வச்சு ஜாயின் பண்ணுறேன். லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் தட்டை பார்த்துக்கோங்க, கீழே வச்சு ஜாயின் பண்ணி 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எப்பவும் போல் ஜாயின் பண்ண மாதிரி இது இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இதுவும் இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் நம்ம இன்னும் ஜாயின் பண்ணலை. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு. இப்படியும் இந்த ரைட் சைடு தான் நமக்கு முன்னாடி பைப்பிங் தேவைப்படும். இந்த பக்கம் நம்ம பைப்பிங் போட மாட்டோம், அதனால் நான் இதில் பைப்பிங் வைக்க போகிறதில்ல. இங்கேருந்து ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் கிளாத்தையும் இப்படி லைனிங் கிளாத்தை இந்த ப்ளவுஸ் கிளாத் மேலே இப்படி வச்சுக்கிறீங்க. அடுத்தது இந்த நம்ம பைப்பிங்காக முதல்லையே ஒரு இன்ச்சில் கட் பண்ணி லைனிங் கிளாத்து, இது பிளாக் கலர் saree சில்க் காட்டன் கிளாத்தில் நான் எடுத்து 1 இன்ச் கட் பண்ணி ஓரத்தில் ஒரே ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ளே இதை வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணி மேலே இது பைப்பிங் துணியை வைக்கிறீங்க. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறீங்க. ஓகேங்களா? வச்சு ஒரு கட் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனிங் கிளாத்தை மேலே வைங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும்தான் தையல் வரணும், உள்ளே வந்துடக்கூடாது. அதைய செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை வச்சு இந்த வளைவு வர்ற இடத்துலலாம் நல்லா அந்த வளைவு மாதிரியே வளைச்சி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 3 துணியும் ஒன்றா வச்சு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த ப்ளவுஸ் துணி மேலே ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் துணியை வச்சு இந்த பிளாக் துணியை வச்சு ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பழகினவங்க, ஏன்னா 2 பேர்த்துக்கும் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும், பழகினவங்களுக்கும் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். பிகினர்ஸ் டபுள் ஸ்டிச் முதல்ல லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டு இப்போ இங்கே வரும்போது இந்த ஷோல்டருக்கும் நம்ம லைனிங் கிளாத் ஷோல்டருக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. நான் ரொம்ப இழுத்து பிடிக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும், ஒன்றும் மிஸ்டேக் வராது. இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால் நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் வருது, முடிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் பாருங்கள், இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளைவு இருக்கிற இடத்துக்கு அப்படியே வளைவாக கொண்டு வரணும். துணியை வளைச்சி ஸ்டிச் பண்ணணும். இது வரைக்கும் போதும். நம்ம
கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அங்கங்கே இந்த கட்டு. இது எதுக்குன்னா இந்த வளைவு வந்து துணி நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த கட்டை கொடுக்குறோம். குறிப்பாக இந்த வளைவு இருக்கிற பகுதிகளில் இது வேணும். இப்படியே நூல் வரைக்கும் போயிடாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்தாவே போதும். ரொம்ப எட்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடாதீங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கிறீங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இப்படி இருக்குது இல்லைங்களா? இருக்கிறத இப்போது கீழே லைனிங் கிளாத் இருக்குது, நடுவில் இது இருக்குது, இது இருக்குது. இங்கே நம்ம த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணுறோம். த்ரெட் எடுத்துக்கிறோம். இது கீழே இருக்குது இல்லைங்களா? இந்த இடத்துக்கு இதை வைக்கிறோம். இதை இப்படி வெளியே கொண்டு வந்துடும். இந்த ரெண்டையும் இப்படி வந்துடணும். இது மட்டும் தனியாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. இது இப்படி வந்துடணும், இது மட்டும் தனியாக இருக்கணும். இதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை வச்சு இதை இந்த பிளாக் துணியை மட்டும் ஃபோல்ட் பண்ணுறோம். அந்த த்ரெட் அளவுக்கே இதுக்கு சிங்கிள் கைடு போட்டு தைச்சா இன்னும் கொஞ்சமே நல்லா வரும். எனக்கு இந்த கைடுலேயே தைச்சு பழக்கம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கைடுலேயே தைச்சி கொடுக்குறேன். இந்த சிங்கிள் கைடுங்கிறது இந்த இடத்துல இருக்கிற இந்த கைடை வந்து மாற்றி சிங்கிள் கைடு வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இந்த த்ரெட் பைப்பிங்க்கு ரொம்ப நல்லா வரும். நான் இதுலேயே உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே மடக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நான் பிளாக் கலர் துணி மேலே நூல் போயிடக்கூடாது. பார்த்திங்களா? அதான் இது மாதிரி வரணும். அப்படியே கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க, இதை பிடிக்கிறீங்க, இந்த த்ரெட்டையும் உள்ளே கொடுக்குறீங்க. அடுத்தது இதை ஃபோல்ட் பண்ணுறீங்க. த்ரெட்டை உள்ளே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிதானமாக பொறுமையாக பழகுங்க. எதுவுமே நமக்கு வராமல் போகாது. நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பழகலாம். நாங்கள்லாம் ஸ்டிச்சிங் கிளாஸ் பழகும்போது வெறும் ப்ளைன் ப்ளவுஸு அம்மாக்கள் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஃபுல் வாயிலில், அது மட்டும்தான் நாங்கள் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறமா வந்த இந்த லைனிங் கிளாத்து, பைப்பிங் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு எல்லாமே நாங்களாம் ஓனாக கற்றுக்கிட்டது தான். அந்த சமயத்தில் நாங்கள் பைப்பிங் இதெல்லாம் இப்போ மாதிரி யூடியூப் மாதிரியெல்லாம் அப்போ பெருசாக கிடையாது. ஒவ்வொன்றையும் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு தைச்சி பிரித்து பார்த்தே நாங்கள் பழகணும். இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அப்லோட் பண்ணுறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் அழகாக அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. கரெக்டாக அந்த நூல் அளவு மட்டுமே நான் தையல் ஓட்டிகிட்டு வரேன். எப்பவும் சொல்கிறேன் அதே இதுதான். இழுத்து பிடிக்காதீங்க, துணியை லூஸாகவும் விட்டுறாதீங்க. கரெக்டான லெவல் அந்த துணி அப்படி போட்டால் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவல் மட்டும்தான். இழுத்து பிடிக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நூலை உள்ளே கொடுத்தே மடிச்சிட்டு வரேன் நான். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த நூல் உள்ளே கொடுத்துட்டு தான் இந்த பிளாக் துணியை நான் இப்படி மடிக்கிறேன். டபுள் ஸ்டிச் பிடிச்சி கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையை நான் இங்கே துணி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிலருக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுப்பேன், சிலருக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன், இன்னொரு ஸ்டிச் போட போகிறேன், லாங் ஸ்டிச். கரெக்டாக நீங்கள் அந்த வளைவிலேயே வச்சு பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு நம்ம பைப்பிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், த்ரெட் எவ்வளோ அழகாக பதிஞ்சா மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. பேக்கில் இது, ஃப்ரண்டில் பாருங்கள், உள் பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான், இவ்வளோதாங்க இந்த த்ரெட் பைப்பிங். பெரிய வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு கூட இது ஈஸியாக தைச்சிடலாம். அதே சமயம் நான் இந்த ஷோல்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேயும்
பிசுறு இல்லாமையும் தைச்சிருக்கேன், த்ரெட் பைப்பிங்கும் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் இந்த இதை தனியாக தைச்சு இந்த இதை தனியாக தைச்சு ஷோல்டர் ரெண்டே இப்படி ஜாயின் பண்ணணுன்னா நமக்கு இந்த இடம் வந்து மொத்தமாக அழுத்தமாக கழுத்தில் அழுந்திட்டு இருக்கும். இப்படி தைக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இந்த கழுத்து பகுதியில் இருக்காது. அதனால் இந்த மெத்தடை எல்லாருமே பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னாலும் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப திருப்தியாக ரொம்ப நல்லாயிருக்குக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.